வெல்கம் டு குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? வாழைப்பழம் வீட்டில் இருந்தா நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ரைப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதையும் சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ரைப் ஆயிடுச்சுன்னா வேணான்னு சொல்லி தூக்கி போடுவோம். ஆனால் அதுதான் இன்னைக்கு பண்ண போறது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பனானா போண்டா தான் பண்ண போறோம். நான் 3 நல்லா ரைப்பா இருக்கிற பனானா எடுத்து நல்லா மேஷ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இது போல நம்ம மேஷ் பண்ணிக்கலாங்க. 1/2 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய், இது நல்லா நம்ம அரைச்சு நம்ம வாழைப்பழத்தோட நம்ம சேர்த்துக்க போறோம். அரைச்ச சர்க்கரையும் ஏலக்காய் இதுதாங்க. ஒரு சின்ன கப்பில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அப்புறம் தேங்காய், இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை, இன்னும் குட்டி குட்டியாக இருக்கு பாருங்களேன். அதில் ஒன்றில் பேக்கிங் சோடா கொஞ்சமாக, சால்ட் கொஞ்சமாக, இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையும் ஏலக்காய் அதை தான் சேர்த்துறேங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு தான் இப்போ சேர்த்துறேங்க. ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் துருவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அந்த பேக்கிங் சோடா அங்கே ஏன் இன்னும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சேர்த்துக்க போகிறோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதில் லம்ப்ஸே இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அண்ட் நான் ஏன் தேங்காவை துருவி போட சொன்னேன்னா, துருவி போட்டால் பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வராது. பட் அரைக்கும் போது ஏதோ ஒரு இங்கே அங்கேன்னு ஒரு 2 பெரிய பீஸ் வரும். ஸோ அந்த பெரிய பீஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அதை எடுத்து வாயில் போட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போண்டா சுட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேங்க. பேன் சூடாயிருச்சு. எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன். ஆனால் உங்களுக்கு அந்த கை பக்குவம் இருந்தால் நீங்கள் கையிலேயே எடுத்து போடலாங்க. ரொம்ப குவிக்காக இது குக் ஆகிடுங்க. அண்ட் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் அப்படியே டேபிள்லே இருக்கா? இல்லை வீட்டில் வாழைப்பழம் வேண்டவே வேண்டாம் இனிமேல் வாங்காதேன்னு சொல்கிறாங்களா? வாங்கி இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க. இதை ஸ்வீட் போண்டான்னு சொல்லலாம், பனானா ஃப்ரிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், பனானா போண்டான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பாருங்களேன், பனானா போண்டா ரெடியோ ரெடி.